ஏற்கனவே மக்கள் இந்த ஒற்றுமையை விரும்பி அவர்கள் சலித்து போயிருக்கிறார்கள். இந்த 3 கட்சிகளும் ஒன்றிணைந்து அரசியல் சாசனம் சம்பந்தமாக பேச இருக்கிறோம். இந்த அரசியல் சாசனம் சம்பந்தமாக மட்டுமில்லை, தொடர்ச்சியாக நாங்கள் எப்படியான செயல்பாட்டை இந்த ஒற்றுமையோடு செய்ய வேண்டும் என்பது கலந்தாலோசித்து தொடர்ச்சியாக நாங்கள் இந்த ஒற்றுமையான ஒரு செயல்பாட்டை செய்வதற்கான கலந்துரையாடலை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அதைவிட நாடாளுமன்றத்திலும் தமிழ் தரப்பாக இருக்கிற எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து ஒரு யூனியன் போன்று நாடாளுமன்றத்திலே பொதுவான எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனைகளை, அது மலையகமாக இருக்கலாம், வடக்கு கிழக்காக இருக்கலாம், கொழும்பாக இருக்கலாம், ஆகவே எங்களுடைய தமிழர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அல்லது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஒருமித்த குரலில் சொல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை நாங்கள் மேற்கொள்கின்றோம். ஆகவே 2 விடயங்களும் ஒன்றாக வருகின்ற போது மக்கள் உண்மையிலே சந்தோஷப்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இல்லை, தமிழக கட்சி நிச்சயமாக வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அவர்களுடைய ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறார்கள். அந்த கமிட்டியிலே கலந்தாலோசித்து வருவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்குள் தலைவர் மாவையனுடைய இறப்பு நடந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் எல்லோரும் இணைந்துதான் இந்த அரசியல் சாசனத்தை, அதாவது தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை உள்ளடக்கிய ஒரு தீர்வு திட்டத்தை எல்லாரும் சேர்ந்துதான் கையளிக்க வேண்டும் என்பது பிரதானமான சிந்தனையாக இருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே நாங்கள் காலம் அரசாங்கம் இன்னும் இந்த புதிய அரசியல் சாசனம் எழுதப் போவதாக சொல்லியிருக்கிற ஒழியே அது அறிவிக்கப்படவில்லை. காலம் தாழ்த்தி போனாலும் கூட எல்லோரும் இணைந்து செயல்படுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கிறோம். கடத்தொழில் போரால் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மீனவ சமூகம், அதன் பின்பு இந்த கடத்தொழிலை செய்வதற்கான சூழல் உருவாகின்ற போது இந்திய தோழர்களின் வருகை என்பது மிக மோசமாக இருக்கிறது. சாதாரண தொழிலாளர்கள் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டிலே இங்கே இருக்கின்ற மீனவ சமூகம் சின்ன போட்களை வைத்து தான் தொழில் செய்கிறார்கள். இப்பொழுது நான் இருக்கின்றேன் இறால், முக்கியமாக இறால், கணவாய் போன்ற விலை உயர்ந்த கடலிலே பிடிபடுகின்ற வாய்ப்புகள் கூட இருக்கின்றபடியால் இந்த இந்திய தோழர்களின் வருகை என்பது எங்களுடைய மீனவர்களுடைய தொழில் என்பது பாதிக்கப்பட்டு அவர்களுடைய விலைகள் இல்லாத ஒழிக்கப்படுகின்றது. அண்மையிலே அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் இதை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று. என்னை பொறுத்த மட்டிலே இது தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடு பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இது காலந்தாழ்த்தாது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய மீனவ சமூகம் மிக பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விடயத்தை நான் கூற வேண்டும், இந்திய மீனவர்களை கைது செய்து அவர்களுடைய உடைமைகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. ஆனால் துப்பாக்கி பிரயோகம் செய்து அவருடைய உயிருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துவது என்பது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த அவர்களை கைது செய்து உடைமைகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொள்ளக்கூடாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது.